तरात्रं कृष्णवेण्याम् उषित्वा पुनरुत्थितं जितामित्रगुरुं वन्दे विबुधेन्द्रकरोद्भवम् जितामित्रगुरुं वन्दे विबुधेन्द्रकरोद्भवम्. ஸ்ரீ குருப்பியோ நமக பரமகுருப்பியோ நமக ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நமக ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் இதில் இது 233வது எபிசோட். ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்த வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. இப்போ இந்த தடவை என்ன பண்ணுறோம்னாக்கா, நாளைக்கு ஜிதாமித்திரருடைய ஆராதனை வருகிறது. அமாவாசை அன்னைக்கு ஜிதாமித்திரருடைய ஆராதனை வருகிறது. அதை முன்னிட்டு ஜிதாமித்திரர் அவர் மேலே ஒரு பாட்டு எடுத்திருக்கோம். அவரை போற்றி ஷாமசுந்தரதாசர் எழுதிய ஒரு பாடல் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். காயோ ஜிதாமித்ரா எமிகுல நாயக சுசரித்ரா அப்படிங்கிற ஒரு பாடல். அதாவது இந்த ஜிதாமித்திரர் யாருன்னாக்கா மிகப்பெரிய ஞானி, அவர் மகா ஞானி. அவர் இந்த ராகவேந்திர சுவாமி மடம், இப்போ என்ன சொல்கிறோம் இல்லையா, இந்த ராகவேந்திர சுவாமி மடம் நம்ம சொல்லக்கூடிய இந்த மடத்தினுடைய பூர்வ குரு. அவர் ராகவேந்திரருக்கெல்லாம் முன்னாடி, இது பின்னாடி ராகவேந்திர மடம்னு ஆயிடுச்சு. அவர் ஃபேமஸாக இருக்கிறனால பேர் இப்போ நம்ம ராகவேந்திர மடம்னு சொல்கிறோம் இதை. பட் இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் விபுதேந்திரர்லாம் இருந்திருக்காங்க இல்லையா, அவர் அந்த குரு வம்சத்தை சேர்ந்தவர். அதாவது கிட்டத்தட்ட சொல்லணுன்னாக்கா மத்வாச்சாரியர்லேருந்து சொல்லணுன்னா ஒரு 12வது எத்தியோ என்னமோ வராரு இவர். அதாவது மத்வாச்சாரியாருக்கு அப்புறம் பார்த்தோம்னா பத்மநாப தீர்த்தர், பத்மநாப தீர்த்தருக்கு அப்புறம் நரஹரி தீர்த்தர், நரஹரி தீர்த்தருக்கு அப்புறம் மாதவ தீர்த்தர், மாதவ தீர்த்தருக்கு அப்புறம் அக்ஷோபி தீர்த்தர், அக்ஷோபி தீர்த்தருக்கு அப்புறம் ஜெயதீர்த்தர். இப்போ ஜெயதீர்த்தருக்கு என்ன பண்ணுறாருனாக்கா வித்யாதிராஜ தீர்த்தர்னு ஒரு சிஷ்யர் இருக்கார். அந்த வித்யாதிராஜ தீர்த்தருக்கு 2 சிஷ்யர் இருக்காங்க. ஒன்று ராமச்சந்திர தீர்த்தர், ராஜேந்திர தீர்த்தர்னு ஒன்று, கவீந்திர தீர்த்தர்னு ஒன்று. இந்த கவீந்திர தீர்த்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வாகீச தீர்த்தர்னு ஒரு சிஷ்யர், அவருக்கு ராமச்சந்திர தீர்த்தர்னு ஒரு சிஷ்யர். அந்த ராமச்சந்திர தீர்த்தருக்கு மறுபடியும் 2 சிஷ்யர்கள் வராங்க. ஒருத்தர் விபுதேந்திர தீர்த்தர், இன்னொன்று வித்யாநிதி தீர்த்தர். இந்த விபுதேந்திர தீர்த்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய சிஷ்யர் தான் நம்ம ஜிதாமித்திரர். இவருடைய சிஷ்யர் ரகுநந்தன தீர்த்தர். இப்படி போய் சுரேந்திர தீர்த்தர், விஜயேந்திர தீர்த்தர், சுதீந்திர தீர்த்தர், அப்புறம் ராகவேந்திர தீர்த்தர், அது ராகவேந்திர சுவாமி மடமாக விடுகிறது. அந்த பக்கம் போகிறது வித்யாநதி தீர்த்தம், ரகுநாத தீர்த்தர், ரகுவரி தீர்த்தர், ரகுவத்ம தீர்த்தர்னு அது அந்த பக்கம் அப்படி போயிடுறது. ஸோ இந்த வழியில் வந்தவர் தான் இந்த ஜிதாமித்திரர். ஸோ இவருடைய குரு யாருன்னா விபுதேந்திர தீர்த்தர், இவருடைய சிஷ்யர் யாருன்னா ரகுநந்தன தீர்த்தர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இத்தகைய ஒரு மகிமை வாய்ந்த, அதாவது ராகவேந்திரருக்கு குருவாக இருந்தவர், அவருக்கு குருவுக்கு குரு, அது மாதிரி அதனுடைய முக்கிய பீடாதிபதிகளே, ராகவேந்திர மடத்துடைய முக்கிய பீடாதிபதிகளே ஒருவராக இருந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா பூர்வாசிரம பெயர் பார்த்தீங்கன்னா அனந்தப்பான்னு பேர். அக்னிஹாலு கிராமான்னு ஒரு இடம் இருக்குது ராய்ச்சூர் பக்கத்தில், அங்கே இவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய பூர்வாசிரம பேர் அனந்தப்பான்னு பேர். இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜடம் மாதிரி இருந்தார், எதுவுமே பண்ண மாட்டார், யாருமே அவர் விரும்ப மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தெரிஞ்சிட்டு இருந்தார். பூணல் கூட போட மாட்டார், பூணல் எடுத்து ஆணியில் மாட்டி வச்சுருவாராம். சாப்பிடும்போது எடுத்து பூணல் போட்டு சாப்பிடுவாராம். அதாவது ஊட்டக்க ஜனிவாரா அவள் ಆದರೆ ಗೂಟಕ ಜನಿವಾರ, ஆமாங்க, கூட்டானா ஆணியில் போட்டுக்கணும், இல்லாட்டா ஊட்டக்க ஜனிவாரா. அது மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்தவர் இவர். யாரையுமே மதிக்க மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார், எந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் கிடையாது, படிப்பு கிடையாது, அது மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தவர். அப்போ ஒரு முறை இந்த அக்னிஹாலு கிராமத்திற்கு விபுதேந்திர தீர்த்தர் வருகிறார். இந்த விபுதேந்திர தீர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா, இவரை பார்த்து, இவருடைய நிலைமையை பார்த்து வருத்தப்படுகிறார். அப்பா அவரை உட்கார வச்சு அவருக்கு உபதேசம் பண்ணுறாரு. இந்த மாதிரி சந்தியாவந்தனம்லாம் பண்ணணும், பூனெல்லாம் அவுத்து போடக்கூடாது, இதெல்லாம் சொல்லி அவருக்கு உபதேசம் பண்ணி அவருக்கு ஒரு நரசிம்ம சாலிகிராமத்தை கொடுக்குறாரு. அவருக்கு கொடுத்துட்டு இதை பூஜை பண்ணிட்டு வா, அவனுக்கு நல்லதே நடக்கும்ன்றாரு. இவரும் என்ன பண்ணுறாரு, அதை அப்படியே கண்மூடித்தனமாக அதுக்கு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி அதை சாப்பிட வை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவர் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அடுத்த நாள்லேருந்து பூஜை பண்ணுறாரு. அவர் சொன்ன மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, பூஜையெல்லாம் பண்ணுறாரு. பூஜை பண்ணி அந்த நரசிம்ம சாலிகிராமுக்கு நைவேத்தியம் வைத்து அதை சாப்பிடும்படி சொல்கிறார். ஆனால் அந்த சாலிகிராமம் எங்கே இப்போவும் சாப்பிட்றதில்ல, அவர் சாப்பிடலாது. இவர் அதுக்கு உணவை ஊட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கார். ஆகலை கடைசியில் என்ன சொல்கிறார், என் குரு உனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காரு, நான் கொடுத்து தான் ஆகணும், நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே இது பண்ணி நான் இப்போ சாக போகிறேங்கிற அளவுக்கு போயிடுறாரு. அப்போ இவருடைய பக்திக்கு இறங்கி அந்த நரசிம்ம சாலிகிராமம் என்ன பண்ணுது, இவர் கொடுத்த அந்த நைவேத்தியத்தை உண்ணுகிறது, சாப்பிடுகிறது.
ஸோ இது என்ன ஆகுது, தினம் இது மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. இது ஊர் மக்களிடையே பெரிய ஒரு ஆச்சரியமாயிடுது. ஸோ இவர் பூஜை பண்ணுறாரு, இவர் பூஜை பண்ண நைவேத்தியம் கொடுக்குறது அந்த நரசிம்ம சாலிகிராமம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தியாக ஆரம்பிச்சிருது. அப்போது நம்ம விபுதேந்திர தீர்த்தர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அந்த அக்னிஹால் கிராமத்துக்கு இன்னொரு தடவை வரார். அப்படி வந்து பார்க்கும் பொழுது இவருக்கு வந்து இவருடைய சிஷ்யருக்கு இந்த மாதிரி ஒரு பெருமை கிடைத்திருக்கிறது. அவர் வந்து பூஜை செய்வதனால் அதனால் அந்த நரசிம்ம சாலிகிராமம் அதை அந்த அவர் கொடுத்த பிரசாதத்தை சாப்பிடுகிறது அப்படிங்கிறத பார்த்தோன்னே அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஆகிவிடுது. ஏன்னா விபுதேந்திரர் சாதாரண ஆள் கிடையாது. அவருக்கு என்ன சொல்கிறது, வித்யா சிஷ்யர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபாதராஜரு, விஜயேந்திரரு, சுதீந்திரரு, நிறைய பேர் அவருக்கு சிஷ்யர்கள், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவருக்கு சிஷ்யராக இருந்திருக்காங்க. அவருடைய சிஷ்யர் வந்து ஸ்ரீபாதராஜரு, ஸ்ரீபாதராஜருடைய சிஷ்யர் வந்து வியாசராஜரு, வியாசராஜர சிஷ்யர் வந்து விஜயேந்திரர். அது மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகளை தனக்கு கீழே கொண்டவர் விபுதேந்திர தீர்த்தர். ஸோ அவர் இவரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டுட்டு இது பண்ணுறாரு, மகிழ்ச்சி அடைகிறார். அப்போ வந்து அவர் கனவுல வந்து அவர் என்ன வருதுனாக்கா, உங்களுக்கு அடுத்த பட்டத்தை நீங்கள் இந்த ஜிதாமித்திரன்னா இந்த அனந்தப்பாக கொடுங்க அப்படின்னு வருது. ஆனால் அவரிடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சிஷ்யர்கள் இருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, நிறைய சிஷ்யர்கள் இருந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நிறைய பேர் படித்தவர்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் கனவிலே பிரேரணை வந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு, ஜிதாமித்திரருக்கு அதாவது அனந்தப்பனுக்கு பட்டத்தை கொடுத்து ஜிதாமித்திர தீர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பட்டப்பெயர் கொடுக்கிறார். தீர்த்த பெயர் சொல்லுவாங்க, அது மாதிரி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு மடாதிபதி ஆகி, ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவருக்கு முதல்லேருந்து எல்லா பாடத்தையும் சொல்லித்தரார். ஆனால் இந்த நம்ம ஜிதாமித்திர தீர்த்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ருத்ராம்ச சம்பூத்தர். பூர்ண ஜென்மத்திலலாம் அவருக்கு எல்லாத்தையும் படித்திருக்கிறார். அவர் அந்த ருத்ரனுடைய அம்சம். அவர் எல்லாத்தையுமே முன்னாடியே படித்தார். அதனால தான் அவர் வந்து அவருக்கு அதனால தான் நரசிம்ம சாலிகிராமம் கொடுக்குறாரு. எப்போவுமே ருத்ரதேவரு நரசிம்மரை வணங்கக்கூடியவர். ஸோ அவருக்கு தான் அந்த நரசிம்ம விக்கிரகம் இது கிடைக்கிறது, சாலிகிராமம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இம்மீடியட்டாக கற்றுக்க ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறதெல்லாம் உடனே கிரகிக்கிறார். உடனே கிரகிச்சு கொஞ்ச நாள்லேயே இவர் என்ன பண்ணுறார், சுதா பண்டிதராக மாறி விடுகிறார். மிகப்பெரிய பண்டிதராக மாறி இவர் மற்றவர்களுக்கு பாடம் சொல்லும் நிலைமை வந்து விடுகிறது. அதுக்கப்புறம் இவர் பட்டத்துக்கு வந்து என்ன பண்ணுறாரு, நிறையா பேருக்கு இவர் நிறைய மக்களுக்கு பாடம் சொல்லி கொண்டிருக்கிறார். இவர் பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்னாக்கா அப்படியே மெய் மறந்துட்டு வரான், ஏந்திரிக்கவே மாட்டாரான், பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாராம். அது மாதிரியான ஒரு இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு முறை இவர் எங்கே இருக்குன்னாக்கா, இந்த கிருஷ்ணா நதியும் பீமா நதியும் சங்கமிக்கிற இடம் அவர் இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு பேர் இப்போவும் வந்து என்ன பண்ணா ஜிதாமித்ர கட்டே அப்படிம்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து அவர் அங்கே அதுக்கு நடுவில் வந்து ஒரு தீவு மாதிரி இருக்கும். அந்த கிருஷ்ணா நதி பீமா நதி சங்கமிக்கிற நடுவில் ஒரு தீவு மாதிரி இருக்கும். அங்கே இருந்து தான் இவர் வந்து மக்களுக்கு அந்த அவருடைய மாணவர்களுக்கு வந்து பாடம் சொல்லிக் கொடுப்பார். ஸோ அப்படி ஒரு முறை சொல்லிக் கொடுக்க உட்காரும்போது அந்த பீமா நதியிலே வெள்ளம் வந்து விடுகிறது. வெள்ளம் வந்தோடனே இந்த சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, தப்பிச்சு குதித்து ஓடி வந்துடுறாங்க. ஆனால் இவர் மட்டும் அங்கே உட்காந்தவர் அங்கேயே உட்காந்துடுறாரு, எழுந்திருக்கிறதே இல்லை. ஸோ வெள்ளம் வந்து ஒரு நாளாவது 2 நாளாவது 3 நாளாவது தினமும் சிஷ்யர்கள் வந்து பார்க்கிறார்கள், வெள்ளம் வடியவே இல்லை. ஒரு வாரம் கழித்து வெள்ளம் வடிகிறது. வெள்ளம் வடிஞ்சப்புறம் பார்த்தா அதே இடத்துல அங்கேயே ஜிதாமித்திரர் உட்காந்துருக்கார், ஒன்றுமே ஆகலை அவருக்கு. 7 நாட்கள் அந்த கிருஷ்ணா பீமா நதி அந்த தீபம் மாதிரி இருக்கிறது இல்லையா, அங்கேயே வெள்ளத்திலேயே இருந்திருக்கிறார். அவருக்கு ஒன்றுமே ஆகலங்க, அவங்களுக்குலாம் ஆச்சரியம் ஆகிடுது. ஸோ இது மாதிரி ஒரு மகிமையை பெற்றவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இதே மாதிரி இன்னொரு முறையும் வெள்ளம் வருகிறது. அப்படி வரும்போது என்ன ஆகுது, மறுபடியும் சிஸ்டர்லாம் பாருங்க, இவர் அங்கேயே இருந்துடுறாரு. மறுபடியும் வெள்ளம் வடிந்த பொழுது பார்க்கும்போது அவர் அங்கே இல்லை. ஸோ இவங்கெல்லாம் பயந்துடுறாங்க, என்னமோ ஆயிடுச்சு, சரி ஏதாவது உடல் கிடைக்கிறதா பார்க்கலான்லாம் போகிறாங்க. அப்போ ஒரு அசிரீரி வாணி கேட்கிறது, நான் எங்கேயுமே போகலை, என்ன நான் இங்கே தான் இருக்கேன். அங்கே வந்து ஒரு செடி ஒன்று இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, மரம்னு சொல்லலாம், தருன்னு சொல்லலாம், அல்லது அதை வந்து ஒரு கொடின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விருட்சம் இருக்காங்க, கோனத்த தரு அப்படிம்பாங்க. அதை அந்த விருட்சத்தில் அந்த கொடியில் நான் ஐக்கியமாகி இருக்கிறேன். எனக்கு தனியாக பிருந்தாவனம் எதுவும் வேண்டாம், இந்த இடத்துலையே எனக்கு பூஜை புனஸ்காரம் செய்யுங்கள், தனியாக பிருந்தாவனம்லாம் வேண்டாம், இந்த ஒரு கோணத தருன்றாங்க இல்லையா, இந்த தருளையே நான் குடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்றாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போவும் போனீங்கன்னா அந்த மரம் மாதிரி இருக்கிற அந்த கொடி மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். அதில் ஒரு முகவாடம் வைத்து என்ன அதற்கு தான் பூஜை செய்கிறார்கள், அதுக்கு தான் அலங்காரம் செய்கிறார்கள், அதுக்கு தான் ஆராதனையும் செய்கிறார்கள். இப்போவும் போனீங்கன்னாக்கா இந்த ராகவேந்திர மடத்தை சேர்ந்த அந்த பீடாதிபதிகள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் அங்கே சென்று அதற்கு ஆராதனைகள்லாம் செய்கிறார்கள். இன்றைக்கும் அந்த பழக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ போனீங்கன்னா அந்த கொடி மாதிரி தான் இருக்கும், அதில் முகவாடம் வைத்து அதுக்கு அலங்காரம் செய்து எல்லாம் பண்ணுறாங்க.
ஸோ அந்த இடத்துல வந்து கோணத தரு அப்படிம்பாங்க. அந்த இடத்துல இவர் வந்து பிருந்தாவனம் இல்லை அவருக்கு, அந்த இடத்துல அவர் ஐக்கியமாகி இருக்கிறார். அதை வந்து சிஷ்யருக்கு சொல்கிறாங்க. ஸோ சிஷ்யர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல இன்றைக்கும் அந்த ஆராதனை அப்படி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம ஜிதாமித்திரருடைய ஒரு சின்ன வரலாறு, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாடல் இருக்கிறது இல்லையா, இந்த பாடலை ஸ்ரீமதி வனிதா பாட்டீல் அவர்கள் பாடியிருக்கிறார். நம்மளுக்கு எப்பொழுதுமே உதவி செய்து கொண்டிருக்கின்ற திரு அனந்த்குமார் பாட்டீல் அவர்களுடைய மனைவி. இவரும் வெகு காலமாக பஜனா மண்டலிகளை பாடிக்கொண்டிருக்கிறார். இந்த பெங்களூரில் நிறைய பஜனா மண்டலிகளை அவர் பாடக்கூடியவர். சில சமயம் நமக்கு எந்த பாட்டுக்கான வந்து டியூன்லாம் தெரியலனா அவரே வந்து டியூனை போட்டு கூட பாடக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். ஸோ அவர் தான் இந்த தடவை இந்த பாட்டு, ஆக்சுவலி இந்த பாட்டுக்கு எனக்கு வந்து என்ன டியூன் பாட்டு கிடச்சிருச்சு, பாட்டுக்கு என்ன டியூன் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, நானே டியூன் போட்டு பாடி தரேன்னு சொல்லி பாடி கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திருமதி வனிதா பாட்டீல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ திருமதி வனிதா பாட்டீல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். ಕಾಯಜಿತಾ ಮಿತ್ರಾಯ ಮಿಕುಲ ನಾಯಕ ಸುಚರಿತ್ರ ಕಾಯೋಜಿತಾ ಮಿತ್ರಾಯ ಮಿಕುಲ ನಾಯಕ ಸುಚರಿತ್ರ ಕಾಯೋ ಕಾಯೋಜಿತ ಕಾಯ ಜಾತೆ ಶಿತಾ ಕಾಯೋ ಕಾಯೋಜಿತ ಕಾಯ ಜಾತೆ ಶಿತಾ ಕಾಯ ನಿನ್ನ ಪದ ತೋಯಜ ಕೆರಗುವೆ ಕಾಯೋಜಿತ ಮಿತ್ರಾಯ ಮಿಕುಲ ನಾಯಕ ಸುಚರಿತ್ರ ಅಭಯದಾತನೆಂದು ತತ್ವದ ಕಭಿನಮಿಸುವೆ ಬಂಧು ಕುಭವ ಕುಧರ ಪವಿಶುಭ ಗುಣ ನಿಧಿ ಗುರು ಕುಭವ ಕುಧರ ಪವಿಶುಭ ಗಣ ನಿಧಿ ಗುರು ವಿಬುಧೇಂದ್ರ ಕರ ಅಂಬುಜ ಸಂಭೂತ ಕಾಯೋಜಿತ ಮಿತ್ರಾಯ ಮಿಕುಲ ನಾಯಕ ಸುಚರಿತ್ರ ಮೌನಿ ಕುಲಾಧೀಶ ಪ್ರಾರ್ಥಿಪೆ ಭಾನು ಸುಪ್ರಕಾಶ ದೀನ ಜನ ಮರಧೇನು ಪುರಾತನೆ ದೀನ ಜನ ಮರಧೇನು ಪುರಾತನೆ ಗೋನದ ತರು ನಿಜ ತಾಣಗೈದ ಗುರು ಕಾಯೋಜಿತ ಮಿತ್ರಾಯ ಮಿಕುಲ ನಾಯಕ ಸುಚರಿತ್ರ ತುಂಗ ಮಹಿಮ ಭರಿತಾ ಕುಮತ್ವ ದ್ವಿಜಂಗಮ ದ್ವಿಜನಾಥ ಮಂಗಳ ಕೃಷ್ಣ ತರಂಗಿಣಿ ಭೀಮಾ ಮಂಗಳ ಕೃಷ್ಣ ತರಂಗಿಣಿ ಭೀಮಾ ಸಂಗಮದಲ್ಲಿ ಸಲೆ ಕಂಗೊಳಿಸುವ ಗುರು ಕಾಯೋಜಿತ ಮಿತ್ರಾಯ ಮಿಕುಲ ನಾಯಕ ಸುಚರಿತ್ರ ಮರುತ ಸುಮತ ಶರಧಿ ಸುಧಾಕರ ದುರಿತ ಕದಳಿ ದ್ವಿರದಿ ಧರಣಿ ದಿವಿಜ ಪರಿವಾರ ನಮತ ನಿಜ ಧರಣಿ ದಿವಿಜ ಪರಿವಾರ ನಮತ ನಿಜ ಕರುಣಿಸಿ ನಂಬಿದೆನು ಮರೆಯದೆ ನಿರುತ ಕಾಯೋಜಿತ ಮಿತ್ರಾಯ ಮಿಕುಲ ನಾಯಕ ಸುಚರಿತ್ರ ಕಂದು ಗೊರಳ ವಿನುತಾ ಶ್ಯಾಮ ಸುಂದರಾಂಗ್ರಿದೂತ ಪೊಂದಿದ ಜನರಘ ವೃಂದ ಕಳೆವ ರಘು ಪೊಂದಿದವ ಜನರಘ ವೃಂದ ಕಳೆವ ರಘು ನಂದನ ಮುನಿ ಮನ ಮಂದಿರ ವಾಸ ಕಾಯೋಜಿತ ಮಿತ್ರಾಯ ಮಿಕುಲ ನಾಯಕ ಸುಚರಿತ್ರ ಕಾಯೋ ಕಾಯೋಜಿತ ಕಾಯ ಜಾತೆ ಶಿತ ಕಾಯೋ ಕಾಯೋಜಿತ ಕಾಯ ಜಾತೆ ಶಿತ ಕಾಯ ನಿನ್ನ ಪದ ತೋಯಜ ಕೆರಗುವೆ ಕಾಯೋಜಿತ ಮಿತ್ರಾಯ ಮಿಕುಲ ನಾಯಕ ಸುಚರಿತ್ರ ಯಮಿಕುಲ ನಾಯಕ ಸುಚರಿತ್ರ. ரே ஸ்ரீனிவாசா. வனிதா பாட்டீல் அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடியிருந்தார்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பாட்டோட பல்லவி அனுபல்லவிக்கு போவோம். நம்ம எப்போவுமே சாமசுந்தரதாசர் பாடல்னாலே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அவர் வந்து நம்ம ஜெகநாத் தாசர் மாதிரி தான் நிறைய ட்விஸ்டெல்லாம் வச்சு நிறையா வடமொழி சொற்களை எல்லாம் போட்டு பாடக்கூடியவர். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பாடல் இது.
அதனால் இப்போ நம்ம அந்த பாட்டோட பல்லவி அனுபல்லவிக்கு போவோம். காயோ ஜிதாமித்ரா யமிகுல நாயக சுசரித்ரா அப்படின்னாக்கா நல்ல சரித்திரத்தை உடையவனே, திவ்யமான சரித்திரத்தை உடையவனே, வரலாற்றை உடையவனே, ஜிதாமித்ரனே, யமிகுல நாயகா. யமிகுலான்னா எதிகளின் குலம், எதிகள்லாம் இருக்காரு இல்லையா, சன்னியாசிகள் இருக்கு இல்லையா, அந்த குலத்தின் நாயகனாக திகழ்கின்ற ஜிதாமித்ரனே, நல்ல சரித்திரத்தை உடையவனே, சுசரித்ரா, அந்த சரித்திரத்தை உடையவனே, என்னை காப்பாயப்பா. என்ன சொல்றாரு? காயோ, என்னை காப்பாயாக. காயோ காயோ ஜிதகாய ஜாத ஷிதகாய நின்ன பத தோயஜ இறகுவே. அதாவது என்ன சொல்றாருனாக்கா, காயோ காயோ என்னை காப்பாற்று, ஜிதகாய ஜாத. ஜிதகாயா அப்படின்னாக்கா இந்த உடலை வென்றவன் அப்படின்னு அர்த்தம். அவர் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த நதி தீரத்தை இதுல உட்காந்துருக்காரு வெள்ளத்துல. அவர் உடல் நினைய கூட இல்லையா, அந்த 7 நாட்கள் அந்த நதியிலேயே இருந்திருக்காரு. வெள்ளம் அவரை கவர் பண்ணி ஓடிட்டே இருந்திருக்கு, வெள்ளத்திலே மூழ்கி உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் உடலும் நனையவில்லை, அவருடைய உடையும் நனையவில்லை. ஸோ அவர் அத்தகைய ஒரு பரவ ஞானி அவர். அதனால உடலை வென்றவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உடலை வென்றவர்னா காமத்தை வென்றவன் ஒரு அர்த்தம். இவர் யாரு? ருத்ராம்ச சம்பூத்தர் இல்லையா, அதனால காமத்தை வென்றவர்னும் நம்ம எடுத்துக்கலாம். அதனால அவர் அப்படி சொல்றாரு. ஷிதகாய நின்னா, ஷிதகாயானாக்கா அழியக்கூடிய உடைய நான். நீ யாரு? ஜிதகாயா, உடலை வென்றவன். நான் யாரு? ஷிதகாயன். ஷிதகாயன்னா காயன்னா தேகம், அழியக்கூடிய உடலை உடையவன் நான். ஸோ இந்த அழியக்கூடிய உடலை உடைய நான் இந்த உடலையே வென்ற உன்னை, உன்னுடைய பத தோயஜக இறகுவேன், உன்னுடைய பாத கமலங்களுக்கு நான் வணங்குவேன். காயோ ஜிதாமித்ரா, என்னை காப்பாற்றுவாயாக, ஜிதாமித்ரரே என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுதான் இந்த பல்லவி அண்ட் அனுபல்லவியோட அர்த்தம். இப்போ நம்ம முதல் சரணத்துக்கு போவோம். அபயதாத்தனெந்து தத்பதக்கை அபிநவிசுவே பந்து. அதாவது என்னுடைய அபயதாத்தன் நீ என்று, என்னுடைய பயத்தை போக்குபவன் நீ என்று, எனக்கு அபயம் கொடுப்பவன் நீ என்று நான் என்ன பண்றேன்? தத் பதக்கே, உன்னுடைய பாத கமலங்களுக்கு அபிநவிசுவேன் பந்து, வந்து நான் என்ன பண்ணுவேன்? அங்க வந்து வணங்குவேன். குபவ குதர பவி சுபகுண நிதி குரு விபுதேந்திர கர அம்புஜ சம்பூதா. அதாவது குதர குபவ பவி அப்படி எடுத்துக்கலாம். இது குபவனாக்கா இந்த பிராரப்த கர்மான்றாங்க இல்லையா, பூர்வ ஜென்ம கர்மம், அது அந்த பிராரப்த கர்மத்திற்கு பவி. பவினாக்கா வஜ்ராயுதம். வஜ்ராயுதத்தை போல அந்த பிராரப்த கர்மத்தை வஜ்ராயத்தை கொண்டு அழிக்கின்ற குதரா. குதரானாக்கா இந்த உலகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். ஸோ இந்த உலகத்தை, இந்த நம்முடைய பிராரப்த கர்மத்தை அந்த வஜ்ராயத்தால் அழிக்கவல்ல, இந்த உலகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஸ்ரீ இருக்கின்றார் இல்லையா, அந்த ஸ்ரீயரின் சிஷியனான சுபகுண நிதி, நல்ல குணங்களை ஒரு பெரிய நிதியாகவே கொண்டிருக்கின்ற அந்த குரு விபுதேந்திரர் இருக்கிறார் இல்லையா, அவர் கரத்தினால் சந்நியாசம் பெற்ற ஜிதாமித்ரனே அப்படின்றாரு. அவருடைய குரு யார்? விபுதேந்திர தீர்த்தர். ஸோ விபுதேந்திர கர அம்புஜ, அதாவது கர கமலங்கள், கர தாமரையிலிருந்து உதித்தவனேங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது அவரிடமிருந்து சந்நியாசத்தை பெற்ற ஜிதாமித்ரரே அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ நம்ம பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். மௌனி குலாதீஷா பிரார்த்திப்பே நானு பானு சுப்பிரகாஷா. அதாவது என்ன சொல்றாரு பாருங்க, மௌனி குலாதீஷா பிரார்த்திப்பே. இந்த மௌனிகளின் குலத்தின், மௌனிகள்னாக்கா யதிகள்னு சொல்லலாம், சன்னியாசிகள்னு சொல்லலாம், ரிஷிகள்னு சொல்லலாம். இந்த குணங்கள், இந்த குலம் இருக்கிறதுலே அந்த குலத்திற்கு தலைவனாக இருந்து பானு பிரகாஷா, பானு சுப்பிரகாஷா, அந்த சூரியனை போல நல்ல பிரகாசத்தை தந்து கொண்டிருக்கின்ற ஜிதாமித்ரரே, தீன ஜனாமர தேனு, தீன ஜன மரதேனு, அதாவது தீன ஜனங்கள் இருக்கிறார் இல்லையா, அவர்களுக்கு நீ அந்த காமுதேனுவை போலவன், கல்ப விருட்சத்தை போன்றவன் அப்படின்னு சொல்றாரு. புராதனே, பழையவனே, அதாவது மிகவும் சீனியர்னு சொல்றாங்க இல்லையா, அத்தகையவனே. கோனத தரு நிஜதான கைத குரு,
அந்த கோனத தரு இருக்கிறது இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜிதாமித்ர கட்டே அப்படிம்பாங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த இதில் என்ன இருக்குன்னா, ஒரு கொடி போன்ற மரம்னு சொல்ல, அது கொடி மரம் தான் நல்லா மொத்தமாக இருக்கும், அது மாதிரி கொடி போன்று வந்திருக்கு. அந்த கொடியை தன்னுடைய நிஜதானமாக, அதாவது நிஜ இடமாக, தன்னுடைய வசிப்பிடமாக கொண்டிருக்கின்ற கைத குருவே, என்னுடைய குருவே. அதாவது என்ன சொல்றாரு, உங்களுக்கு என்று தனியாக பிருந்தாவனம் இல்லை, அந்த கோனத தரு இருக்கிறது இல்லையா, அந்த மரம் இருக்கிறது இல்லையா, அதிலேயே குடிக்கொண்டிருக்கின்ற, அதையே தன்னுடைய வாசஸ்தலமாக வைத்து கொண்டிருக்கின்ற ஜிதாமித்ர குருவே, காயோ என்ன அப்படின்னு சொல்லி என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் இந்த சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாடலுடைய அர்த்த சரணத்துக்கு போவோம். ஒரு 2-3 சரணம் ஜாஸ்தியாக இருக்குது இதில். துங்க மகிம பரித்த குமத துஜங்க துஜநாதா அப்படின்றாரு. துங்க மகிமை, அதாவது உயர்ந்த மகிமையை உடைய, துங்கனாக்க உயர்ந்த மகிமையை உடைய ஜிதாமித்திரரே, நீ எப்படிப்பட்டவன்? குமத துஜங்கம துஜநாதா. குமதனாக்கா கெட்ட மதங்கள், அதாவது மக்களை நல்வழிப்படுத்தாமல் அந்த ஸ்ரீஹரிதான் மேன்மையானவன், அவன்தான் சர்வோத்தமன் அப்படிங்கிறது சொல்லாம என்னென்னமோ சொல்லி திசை திருப்பி கொண்டிருக்கின்ற மற்ற மதங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் குமத்தான்னு சொல்றாரு. அந்த மதங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பாம்பு இருக்குல்ல, த்விஜங்கமா அப்படின்னாக்கா பாம்பு, அப்பேற்பட்ட பாம்பு இருக்குல்ல, அதை நச்சு பாம்பு போல அவர் உருவகம் செய்கிறார். அந்த குமதங்களை ஒரு நச்சு பாம்பு போல உருவகம் செய்கிறார். அந்த குமதங்கள் என்னும் நச்சு பாம்பு இருக்கிறதுல, அதுக்கு நீ எப்பேற்பட்டவன்? துஜநாதன், அதாவது கருடனை போன்றவன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ மற்ற மதங்களுக்கு, அதாவது மக்களுக்கு தீய வழிகளை சொல்லிக் கொண்டிருக்கிற நச்சு பாம்பை போன்ற மற்ற மதங்கள் இருக்கு இல்லையா, அதற்கு நீ கருடனை போல திகழ்பவன் அப்படின்னு சொல்றாரு. மங்கள கிருஷ்ண தரங்கிணி பீமா சங்கமதலி சலே கங்கெழுசுவ குரு. அதாவது அந்த மங்களகரமான இந்த கிருஷ்ணா நதி மற்றும் பீமா நதி இருக்கிறது இல்லையா, அந்த சங்கமத்திலே, இது பார்த்தீங்கன்னா ராய்ச்சூர்லேருந்து ஒரு 20-27 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஜிதாமித்ர கட்டேன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் சங்கமிக்கிற இடம். அங்கே ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல தான் இந்த இவருடைய அந்த கோதன தரு இருக்கு இல்லையா, அங்கே இருக்கு. அங்கே தான் இவர் வந்து குடிக்கொண்டிருக்கிறார். அங்கே தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் சொல்றாரு, இந்த கிருஷ்ணா நதி பீமா நதி சங்கமமான இடத்திலே எப்பொழுதும் கங்கெழுசுவா பிரகாசித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய குருவான ஜிதாமித்ரரே, காயோ ஜிதாமித்ரா, என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ அடுத்த சரணத்துக்கு போவோம். மருத சுமத ஷரதி சுதாகர. மருத சுமத, மருத்தன மாருதி. ஸோ மாருதியால் உண்டாக்கப்பட்ட நல்ல மதத்திற்கு, மரம் என்னும் கடலுக்கு சூரியனை போல விளங்கு கொண்டிருப்பவர் என்றார். யார்? என்ன மதம் இது? துவைத்த சித்தாந்தம் இல்லையா, நம்ம தத்துவவாதம். அதுதான் மாருதி. யார் அது? அந்த வாயுதேவனுடைய அம்சமான ஸ்ரீ மத்வாச்சாரியாரால் உண்டாக்கப்பட்ட அந்த நல்ல மதம் இருக்கிறது இல்லையா, துவைத்த மதம், அதாவது தத்துவவாதம். அந்த மதம் என்னும் கடலுக்கு சுதாகரனாக, சூரியனாக விளங்கி கொண்டிருப்பவனே, துரித கதலி துவிரதி, அதாவது கஷ்டங்கள் பாவங்கள் அப்படிங்கிற ஒரு வாழை தோட்டம் இருக்கிறது இல்ல, அதற்கு நீ யானையை போன்றவன்றார். அதை என்ன பண்ணும்? கதலி தோட்டத்திலே, இந்த வாழை தோட்டத்திலே யானை வந்தால் என்ன பண்ணும்? அதெல்லாம் துவம்சம் பண்ணிடும். அதுபோல பாவங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு கதலி வனம் இருக்கிறது இல்லையா, அதற்கு நீ யானையை போன்றவன். துசரதினா யானை, யானையை போன்றவனே, தரணி த்விஜ பரிவாரண மத நிஜ கருணி. அதாவது த்விஜ, தரணி த்விஜனாக்கா பூசுரம்பாங்க, அந்த அந்தனர் குலம். இந்த அந்தனர் குலம் இருக்கிறது இல்லையா, மத அப்படின்னாக்கா அந்த ஒரு கும்பல். அந்த கும்பலுக்கு, அந்தனர் குல அந்த ஒரு கூட்டத்திற்கு நிஜ கருணையாக, உண்மையான கருணையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜிதாமித்திரரே, நம்பிதேனோ மறையதே நிருத்தா, நான் எப்பொழுதுமே மறக்காமல் உன்னையே நம்பிக்கொண்டிருக்கின்றேன். நிருத்தானா எப்பொழுதும். காயோ ஜிதாமித்ரா, என்னை காப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்ப பாடலுடைய கடைசி சரணத்துக்கு வருகிறோம். ஷாமசுந்தரதாசர் அவருடைய அங்கிதமான ஷாமசுந்தரனை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார். கந்து கொரள வினுத்தா, அதாவது நீலகண்டா, அந்த நீலகண்டனால்
அந்த ருத்ரதேவனால் வணங்கப்படுகின்ற என்னுடைய இஷ்ட தெய்வமான ஷாமசுந்தராங்கிரி தூதா, அந்த ஷாமசுந்தரன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய பாதங்களின் தூதனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜிதாமித்திரரே, பொந்தித ஜனர அகவிருந்த கலவ ரகுநந்தன முனிமன மந்திரவாசா, உன்னை யாரெல்லாம் சரணடைகிறார்களோ, சரணடைகின்ற ஜனங்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவருடைய அகவிருந்த கலைவா, அவருடைய பாவ கூட்டம் இருக்கிறது இல்லையா, உன்னை யாரெல்லாம் சரணடைகிறார்களோ பக்தர்கள், அவரிடம் அந்த அகம் இருக்கிறது இல்லையா, பாவங்கள், அந்த விருந்தான கூட்டம், அந்த அக கூட்டம் இருக்கிறது இல்லையா, அதை களைவா, அதை களைந்தெறியக்கூடிய ரகுநந்தன முனிமன மந்திரவாசா, இவருடைய சிஷ்யர் யாரு? ரகுநந்தன தீர்த்தர். ஸோ அதனால அவருடைய அந்த ரகுநந்தன தீர்த்தருடைய மனதிலே எப்பொழுதும் குடிக்கொண்டிருக்கின்ற, கோவில் கொண்டிருக்கின்ற ஜிதாமித்ரனே அப்படின்னு சொல்லி காயோ ஜிதாமித்ரா அப்படின்னு சொல்றார். அதாவது இவருடைய குரு உபதேந்திர தீர்த்தர், இவருடைய சிஷ்யர் யாரு? ரகுநந்தன தீர்த்தர். அதை இங்க பாடலே நமக்கு கொண்டு வந்து சொல்கிறார் அவர். ஸோ ஒரு அருமையான ஜிதாமித்திரரை போற்றி ஷாமசுந்தரதாசர் எழுதிய ஒரு பாடலை கேட்டோம். அவருடைய ஆராதனை வருகிறது. இந்த ஆராதனை நேரத்திலே இந்த பாடலை பாடி ஜிதாமித்திரருடைய அருளை நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்று கோரி என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமஹ.